இந்த மேட்சோட இம்பாக்ட் சப், இந்த ஐபிஎல் மேட்சோட இம்பாக்ட் சப் சிவம் டுபே. ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஹிஸ் ரெக்கவரி. கன்கஷன் நம்ம எல்லாம் கொஞ்சம் ப்ளே பேக் பண்ணலாம். கன்கஷன் சப் எதுக்கு கொடுத்தாங்க? ஃபில் ஹியூஸ் மாதிரி ஒருத்தர் பாவம் கிரவுண்ட்லயே அவர் இறந்து போனதுனால இனிமே இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாது, ஒரு ஹெட் இன்ஜுரியை சீரியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இம்பாக்ட் சப்புங்கிற ஒரு அந்த கன்கஷன் சப்புங்கிற ஒரு ரூல் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த கன்கஷன் சப்புக்கு கொடுத்தது கூட டெஃபினட்டா ஒருத்தர் கன்கஷன் ஆயிருக்குன்னா சப்பு கொடுத்துதான் ஆகணும். அதுதான் நியாயம், அதுதான் கரெக்ட், அதுதான் உசிதம். அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. ஆனா மை ப்ராப்ளம் இஸ், ஒரு டீம் கூட எனக்கு ஹர்ஷித் ராணா வேணும்னு கேட்கலாம். எனக்கு ஹர்ஷித் ராணா வேணும்னு அவங்க இம்பாக்ட் சப்பா கன்கஷன் சப்பா கேட்கலாம். நீங்க எப்படி சார் கொடுக்கலாம்? எஸ்பெஷலி when ரமன்தீப் சிங் இஸ் தேர் இன் த ஸ்குவாட். ரமன்தீப் சிங் தான் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் நான் ஒத்துப்பேன். முன்னாடியும் ஒரு வாட்டி ரவீந்திர ஜடேஜாக்கு போல செஹல கொடுத்தாங்க கேன்பரால, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ரொம்ப அப்செட் ஆனாங்க. எப்படின்னு அதுவாது ஸ்பின்னர் டு ஸ்பின்னர் ஒத்துக்கிறேன். இது எங்கேயா கனெக்ஷன் இல்ல? ஹர்ஷித் ராணா 3 விக்கெட், அல்லேக்கா ஒரு சூப்பரா ஓவர் ஸ்பின்னிங் ஸ்லோவர் பால் எல்லாம் போட்டு தட் பிரிங்ஸ் பேக் டு த क्वेश्चन. ஒருவேளை 3 சீமர் ஆட வேண்டிய பிச்சில் ஏன் 3 சீமர் ஆடலைங்கிற மாதிரி கேள்வி வருது. பட் ஸ்டில் ஹர்ஷித் ராணா ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு. கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ மச்சி. கலையிட்ட வேற மாதிரி. பட் என்னங்க நியாயம் இது? யாருங்க கொடுத்தது? இது யாரோட ரோல் மச்சி? நீ சொல்லு. நான் தான் உடனே போட்டேன். இந்த மாதிரி கன்கஷன் சப் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது பெரிய இது கிடையாது. ஆனா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஹஸ் காட் அப்சல்யூட்லி நோ லாஜிக் வாட்ஸ்எவர் இன் இட். நீ நம்மள இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் we are happy that India got through. பட் நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். see it is not talking against anyone's skills or something. இப்போ சிவம் துபேக்கு அடிப்படலை. அவரு 4 ஓவர் போட்டிருந்தாருன்னா, அகைன் நான் திருப்பி சொல்ல விரும்புறேன், ஒரு ஸ்கில்ல பத்தியில நான் குறைய சொல்ல. Do you think that he should have made an impact as much? ஐயோ, அங்கேயே போகல. நீ புரிஞ்சுக்கலையே, அங்கேயே போகல. இப்ப ஒருவேளை சிவம் டுபே இல்லப்பா, இப்ப அவரை பத்தி நம்ம பேச முடியாது. அவரு கன்கஷன் டிசைட் பண்ணிட்டாங்க. பிசியோ பார்த்தாரு ஃபீல்ட்ல, அது முடிவாயிடுச்சு. டிசைடட், டன், டஸ்டட், ஓவர். அத கேஸ நம்ம பூட்டிடலாம். இப்ப கன்கஷன் சப் யாரு வரணுங்கிற சவால், அதுதான் கொஸ்டின். அது கேட்கும் போது ஒருவேளை ரமன்தீப் சிங் ஸ்குவாட்ல இல்லைன்னா கூட யாருமே இல்ல கொடுத்துட்டாங்கன்னு ஒத்துக்கலாம். அப்படியே யாருமே இல்லாம கொடுத்துட்டாங்கன்னு ஒத்துண்டா கூட ஒரு பேட்ஸ்மேனை தான் கொண்டு வந்துருக்கணுமே ஒழிய ஒரு அவுட் அண்ட் அவுட் போலர், ஃபாஸ்ட் போலரை எப்படி கொண்டு வர முடியுங்கிற கொஸ்டின் தான் எனக்கு ரைஸ் ஆகுது. இந்த சாய்ஸ் தான். அதுவும் எப்ப ரமன்தீப் சிங் இருக்காரு, நீங்க இப்ப 4th அம்பையர்ல நீங்க மேட்ச் ரெஃபரினா சார் அவன் இருக்கானே அவனை அனுப்புங்க அப்படின்னு கேட்க மாட்டியா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பக்கத்து இடங்களை கேட்பேன், ஐயா அண்ணன் தம்பி 2 பேரும் அனுப்புங்க, விளையாடுறதுக்கு ஆள் வேணும், விளையாடுறதுக்கு ரோட்ல கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே திலக் வர்மாக்கோ ரிங்கு சிங்கோ அடிபட்டு இருந்தா யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருப்பீங்க? ரமன்தீப். இந்த கன்கஷன் சப்ல இப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்ப இந்த மாதிரி அடிபடுறது ஒருத்தன் கன்கஷன் யாருக்காவது ஒருத்தர் ஆனா நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கன்கஷன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டு அவாய்ட் த கான்ட்ரோவர்சி, whatever happens to any player, this is going to be my concussion sub for both the teams. மேட்சுக்கு முன்னாடியே நீ சொல்றதுனால whatever option you have nominated you should play. ஒரு விக்கெட் கீப்பர் அடிபட்டிருக்கலாம், ஒரு லெக் ஸ்பின்னர் அடிபட்டிருக்கலாம். இதுவும் லாப் சைடு இல்ல. லெட்ஸ் சே கன்கஷன் வருது. மோஸ்டா அந்த கன்கஷன் ஒரு பேட்ஸ்மேனுக்கு தானே வரும். T20 மேட்ச்ல ஹெல்மெட் இருடா நான் முடிச்சிடுறேன். T20 மேட்ச்ல ஒரு பேட்ஸ்மேன் தான் நிறைய பால் விளையாட போறான். போலர் விளையாடுறது ரொம்ப குறைவான வாய்ப்பு. பேட்ஸ்மேன் மேல அடிச்சிரும். நீ போலரை ஒரு கன்கஷன் சப்பா போட்டுடுற. ஹெல்மெட்ல வாங்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா போலர் வாங்கினா நல்லாவா இருக்கு? நல்லாவா இருக்கு? நீங்க இப்ப உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி யோசிச்சா கன்கஷன் சப்பா போலரை நீங்க நாமினேட் பண்ண மாட்டீங்க, பேட்ஸ்மேனை தான் வைப்பீங்க. கரெக்டா? தட் இஸ் த இன்டெலிஜென்ஸ். இன்னொன்னு நான் இது பண்றேன். இப்ப நீங்க டீப் ஸ்கொயர்ல இல்ல ஷார்ட் லெக்ல ஃபீல் பண்றீங்க, டமால்னு திரும்பி அடிச்சு அங்க ஷார்ட் லெக்ல ஃபீல் பண்ற பேட்ஸ்மேனுக்கு மண்டையில அடிபட்டுச்சு. அப்போ கிரிக்கெட்ல உங்களால எதுவுமே சொல்ல முடியாது. பேட்ஸ்மேனுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அடி வாங்கறதுக்கு. இல்லைன்னா நான் என்ன பண்றேன், ஸ்லிப்ல நின்றுட்டு இருக்காங்க, ஒரு கட்டை அடிக்கிறாங்க, பிடிக்க போறாங்க, டமால்ல நெத்தியில படுது, நடக்கலாம் இல்லையா? அப்ப கன்கஷன் மண்டையில அடிப்படலாம் இல்லையா? சோ உங்களால most of the chances as you pointed out might happen to the batsman, that you cannot rule out what is going to happen for anyone. இப்போ மேட்சுக்கு முன்னாடியே பாப்பா கன்கஷன் சப்னா இவன் எங்க டீம்ல அது புத்திசாலித்தனமா இருக்கோ முட்டாள்தனமா இருக்கோ லைக் டு லைக் இருக்கோ இல்லையோ, நோ ஒன் வில் ஹேவ் அ கான்ட்ரோவர்சி ஆஸ் சச். இப்ப இன்னைக்கு கன்கஷன் சப் அப்படின்னு சூரியகுமார் யாதவ், ஹர்ஷித் ராணான்னு ஒருத்தர் எழுதியிருந்தாருன்னா these kind of controversy will never happen. So if you are giving a substitute concussion injury related injury na, do it before the start of the match, nominated by both the sides. அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. Hope it makes sense to you.
இல்ல எனக்கு வேற எந்த ஆப்ஷனுமே தோணல. நீ சொல்ற தவிர எனக்கு நானும் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன். மண்டே ஸ்குவீஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு காலத்துல பை ரன்னர் இருந்தது. பை ரன்னரை ஏமாத்தி எடுக்கிறாங்கன்னா பை ரன்னரை தூக்கினாங்க. கன்கஷன் சப் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம கேர் கொடுக்கணும். இல்லாட்டி என்ன ஆயிடும்னா அந்த ஹெட் இன்ஜுரியோட பிளேயர் ஆடி அவங்களுக்கு சீரியஸா ஏதாவது ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரொம்ப சீரியஸான மேட்டர். இதை நல்லா சிந்திக்கணும். அதே சமயத்தை அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு இந்தியா தரப்புல போயிடுச்சு. நாளைக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா போயிடுச்சுன்னா அது இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும். அது ஒரு கொஸ்டின் நான் ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.